Hi friends, welcome to zaagzoogkitchen. இன்னைக்கு நம்ம zaagzoogkitchenல பார்க்க போறது chicken alfredo bread recipe தான் பார்க்க போறோம். இத chicken bread ன்னு கூட சொல்லலாம். இந்த chicken bread பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டா பேக்கரி ஸ்டைல்ல அதே டேஸ்ட்ல ஓவன் இல்லாம ரெண்டு மெத்தட்ல நான் இந்த chicken bread வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும். இத எல்லாரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான chicken bread எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பிரெட் செய்யறதுக்கு டோ ரெடி பண்ணிடலாம். ஒரு டீ பாட்ல 1/2 கப் வந்து வெதுவெதுப்பான தண்ணீர் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்காக 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கணும். இதை நல்லா கலந்துட்டு 5 மினிட்ஸ்க்கு தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் நம்ம ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஒரு பவுலுக்கு மேலே சல்லடையை வச்சுட்டு மைதா மாவு 1 கப்பு சேர்த்துக்கிறேன். இதோட மில்க் பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், மில்க் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மில்க் பவுடர் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சால்ட் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா சலிச்சுக்கணும். இப்போ இதில் ஆக்டிவேட்டான ஈஸ்ட் வாட்டரை சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். மாவு கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி இருக்குது, அதனால 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துக்கணும். இதை இந்த அளவு கலந்ததுக்கப்புறம் இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும். மறுபடியும் ஒரு தடவை நீட் பண்ணிக்கலாம். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இல்லை. இப்போ இதை ஸ்மூத் ஆக்குறதுக்காக கவுண்டர் டாப்ல இல்லைன்னா மேட்ல இதை வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்தி நீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அழுத்தி நீட் பண்றப்ப தான் மைதா மாவுல வந்து குளூட்டன் ஃபார்ம் ஆகும். அப்பதான் நம்ம பிரெட் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். அதனால இந்த மாதிரி கைகளை வச்சு அழுத்தி விட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி 5 மினிட்ஸ்க்கு நல்லா நீட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து நல்லா சாஃப்டா அண்ட் ஸ்மூத்தா இருக்கு. இந்த அளவுக்கு நீட் பண்ணாதான் பிரெட் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ இதை கவர் பண்ணிட்டு 1/2 அன் ஹவர் to 1 ஹவர் நம்ம வந்து ரெஸ்ட்ல வச்சிடலாம். ஆனால் மினிமம் 1/2 அன் ஹவர் நம்ம வந்து ஊற வச்சிடணும். உங்களுக்கு டைம் இருந்தால் 1 to 2 ஹவர் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இப்போ பிரெட் வந்து ரைஸ் ஆகுறதுக்குள்ள அல்ஃப்ரெடோ சிக்கன் ரெடி பண்ணிடலாம். ஒரு சாஸ் பேனில் 1.5 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சூடானதும் போன்லெஸ் சிக்கன் பிரெஸ்ட் பீஸா ஒரு பீஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் சால்ட் 1/2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். சிக்கனை வந்து 5 to 8 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ திருப்பி விட்டு குக் பண்ணிக்கங்க. இப்போ சிக்கன் வந்து நல்லா குக் ஆயிருச்சு. இதுல இருந்து சிக்கனை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். சிக்கன் குக் ஆகி மீதமுள்ள தண்ணி, அதாவது சிக்கன் ஸ்டாக்கை வந்து நம்ம தூர போட்டுறக்கூடாது. இதை நம்ம சிக்கனில் யூஸ் பண்ண தான் போகிறோம். இப்போதைக்கு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ சிக்கன் நல்லா ஆறிடுச்சு. அல்ஃப்ரெடோ சிக்கனுக்கு வந்து சிக்கன் வந்து நல்ல நூல் மாதிரி ஷ்ரெட்டடாக இருக்கணும். அதனால் இதை வந்து ஒரு ரோலிங் பின்னால் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி செய்கிறப்போ சிக்கனை வந்து ஈஸியாக நம்ம ஷ்ரெட் பண்ணிடலாம். இப்போ இதை மறுபடியும் நைஃப் வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெட் பண்ணிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் வந்து நல்ல நூல் மாதிரி ஸ்ட்ரெட் ஆயிருச்சு. இப்போதைக்கு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்து செய்கிறப்போ சிக்கன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். பட்டர் மெல்ட் ஆனதும் 2 பல்லு பூண்டை வந்து பொடியாக துருவிருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு ஆனியனை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இந்த அளவு சேர்த்தா போதும். இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கணும். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவை இந்த பட்டர்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். இப்போ இதில் 1/2 கப்பு பாலை வந்து சேர்த்துக்கிறேன். கட்டி பற்றாமல் கைவிடாமல் கலந்துக்கணும். நல்லா க்ரீமி ஆயிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் திக்கானதுனால இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துக்கணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1/4 டீஸ்பூன், ஒரிகானோ 1/4 டீஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1/4 டீஸ்பூன், சோயா சாஸ் 1/4 டீஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ், ரெட் சில்லி சாஸும் சோயா சாஸும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ மறுபடியும் அடுப்பை வந்து ஆன் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சிக்கன் ஸ்டாக் வந்து 1/4 கப் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஷ்ரெட் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக குக்கிங் க்ரீம் மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குக்கிங் க்ரீம் இல்லைனா ஃப்ரெஷ் க்ரீம் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அல்ஃப்ரெடோ சிக்கன் வந்து க்ரீமியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போதைக்கு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம டோ வந்து 1 ஹவரில்
நல்லா உப்பி ஊறி இருக்கு. கவுண்டரை வந்து கொஞ்சமாக மைதா மாவில் டஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த டோ வந்து சென்டரில் வச்சுட்டு ரோலிங் பின்னால் நல்லா ரோல் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தின்னாக ரோல் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி திக்காக தான் ரோல் பண்ணிக்கணும். நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து ரோல் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை ரெண்டாக சென்டரில் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கனை வந்து இந்த மாதிரி 2 பீஸ்லையுமே லென்த்தியாக ஸ்டஃப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி ஒரு சைடு மட்டும் லென்த்தியாக அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணுறப்போ பிரெட் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் ஸ்டஃபிங்கும் வெளியே வராமல் இருக்கும். இப்போ 2 பீசஸ்லையுமே எக்கால ப்ரஷ் பண்ணிட்டேன். இப்போ இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். பார்த்து கேர்ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு இந்த மாதிரி சீல் பண்ணிக்கணும். மறுபடியும் இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அடுத்த பிரெட்லையும் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ ரெண்டையுமே ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நைஃபை வச்சு 3 ஃபிங்கர் அளவுக்கு கேப் விட்டு கட் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைஸ் தான் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த அளவு பிரெட் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ரோலில் 5 பீஸ் வரைக்கும் கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் அடுத்த ரோலையும் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. 1 கப்பு மைதா மாவுக்கு 10 பீஸ் பிரெட் வரைக்கும் கிடைச்சது. இப்போ 10 பீஸ்லையுமே நைஃபை வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக கட் கொடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டீப்பாக கட் பண்ணிடக்கூடாது. உங்களால் எவ்வளோ ஸ்லிட்ஸ் போட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா பிரெட்லையுமே கட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் எக்கால ப்ரஷ் பண்ணிக்கிறேன். இதில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கிறதுக்காக, கொஞ்சம் கார்னிஷிங்காக கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிரெட் வந்து பேக் பண்ண ரெடி ஆயிடுச்சு. பேக் பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பிளேட்டில் பட்டர் பேப்பரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு பிரெட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ப்ரீஹீட் பண்ண கடாயில் வந்து சேர்த்துக்கிறேன். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 20 to 25 மினிட்ஸ் நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். இது பேக் ஆகட்டும். ஏர்ஃப்ரையர் பேஸ்கெட்டில் 3 பீஸ் பிரெட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஏர்ஃப்ரையரை வந்து 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அவன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் 180 டிகிரி செல்சியஸில் 20 to 25 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணிக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ்லேயே ஏர்ஃப்ரையரில் வந்து பிரெட் வந்து சூப்பராக பேக் ஆயிருச்சு. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம கடாயிலையும் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடாயிலையும் நல்லா பேக் ஆயிருச்சு. ஆனால் பிரெட்டோட அப்பர் சர்ஃபேஸ் பார்த்தோம்னா கலர் வந்து கோல்டன் கலராக வராது. இப்போ கோல்டன் ப்ரௌனில் கலர் வர்றதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிடுறேன். ஒரு எம்டி பேனை வந்து அடுத்த அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிட்டு இப்போ இந்த கடாய்க்கு மேலேயே இந்த மாதிரி ஏர் போகாத அளவுக்கு நம்ம பேனால் கவர் பண்ணிக்கணும். மறுபடியும் பேனை வந்து சூடு பண்ணிட்டு மறுபடியும் கவர் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஸ்டெப்பை தான் குறைஞ்சது 10 டைம்ஸ் ஆகுது செய்ய வேண்டி வரும். அப்போ தான் பிரெட் மேலே வந்து நல்ல கோல்டன் கலர் வரும். இப்போ நான் ஒரு 10 டைம்ஸ் இதே மாதிரி செஞ்சேன். இப்போ பார்த்தோம்னா பிரெட்டில் வந்து நல்ல கலர் வந்திருக்கு. வித்தவுட் அவன்லையும் இதே மாதிரி கலர்ஃபுல்லாக பிரெட்டை வந்து மேக் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவன் அண்டு வித்தவுட் அவன் பிரெட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக பிரெட்டுக்கு மேலே கொஞ்சமாக மெல்டட் பட்டரால் இந்த மாதிரி கிரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் பிரெட் வந்து ரொம்ப நேரத்துக்கு இன்னும் சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் அல்ஃப்ரெடோ பிரெட் வந்து கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் அண்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான சிக்கன் அல்ஃப்ரெடோ பிரெட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.